ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மைவி த்ரெட்ஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறுவனம் மறுபடியும் செயல்படுமா செயல்படாதா அப்படிங்கிற டவுட் நிறையவே இருந்துகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் மீண்டும் செயல்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் காலதாமதம் ஆகுமே தவிர நிறுவனம் செயல்படாமல் போகாது. ஸோ இதை எப்படி நீங்கள் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ வரைக்கும் எம்டி ஒரு இடத்துல கூட நம்மளோட நிறுவனத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நிறுவனத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்ல கிடையாதுங்க. ஸோ எம்டி அவர்கள் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வாலண்டரியாக அவராகவே போய் சரணடையும் போது கூட என்ன சொல்லிட்டு போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படியான பதிலை சொல்லிட்டு நம்மளுடைய நிறுவனத்தின் உண்மைத்தன்மை இதுதான் அப்படிங்கிற விளக்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீண்டும் நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் யாரோட தொந்தரவும் இல்லாமல் நிறுவனத்தை முன்பு இருந்ததோட வேகமாக செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு போயிருப்பாருங்க. ஸோ அதனால் நிறுவனம் கண்டிப்பாக மீண்டும் செயல்படுங்க. இதை நம்புறதோ நம்பாமல் போகிறதோ அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. மேபி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரிக்கு மேலே நிறுவனம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நிறுவனம் மீண்டும் செயல்படும் போது எப்படி பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஎம் பிளானில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஏற்கனவே டேப்லெட் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்துலேயுமே கலந்து தான் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பை.